அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நான் உங்களுக்கு முட்டை பிரியாணி எப்படி செய்யுதுன்னு சொல்லித்தர போகிறேன். வாங்க. சீரக சம்பா அரிசி, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆயில், நெய், எலுமிச்சை ஒன்று, பட்டை கிராம்பு எல்லாத்தையும் ஒன்று அரைச்சி வச்சுருக்கேன். ஏலக்கான்னு 2 தாளிக்கு எடுத்து வச்சுருக்கேன். முட்டை மூணு, பிரியாணி பவுட்ரு 1. வாங்க செய்வோம் பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஆயில் நான் ஊற்றிக்கிறேன். ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நெய்யும் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் 2 தாளிப்புக்கு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கணும். நல்லா வெங்காயம் வளர்ந்துட்டோம். கண்ணாடி பேச்சுக்கு வரணும். கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துருங்க. இப்போ கண்ணாடி பார்த்துக்கு நல்லா வெங்காயம் வளர்ந்துருச்சு. அதோட புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கிறோம். ஒரு கலர் விட்டு கூட தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி ஓரளவு தான் வதங்கணும், ரொம்ப நல்லா வதக்கிறாதீங்க. வாங்க, தக்காளி வதங்கிடுச்சு. இந்த அளவு தான் இருக்கணும் தக்காளி. இப்போ தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிட்டோம். இப்போது நம்ம இப்போ அரைச்சி வச்ச பொடியை சேர்க்கணும். பட்டை கிராம்பு ஏலக்காய் அரைச்சி வச்சோம்னா அந்த பொடியை சேர்க்கணும். சேர்த்துக்கோங்க. இப்போது பிரியாணி மசாலா நம்ம சேர்க்க போகிறோம். பிரியாணி மசாலா சேர்த்துட்ட பிறகு நம்ம இப்போ தயிர் சேர்க்குறோம். தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுருக்கோங்க. வாங்க, எல்லா மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ இந்த கப்பாலேயே ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றணும். 1 கப்பு அரிசினா 2 கப்பு தண்ணி ஊற்றணும். வாங்க பார்ப்போம். 2 கப்பு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கொதிக்கட்டும். வாங்க இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ கொதிச்சுட்டு இருக்க தண்ணி இப்போ நம்ம லெமன் சேர்க்க போகிறோம். கொதிக்கும் போது தான் லெமன் சேர்க்கணும். நான் லெமன் சேர்த்துட்டேன். லெமன் சேர்த்து ஒரு கொதி வரட்டும். கொதிச்சோடனே இப்போ நம்ம ஆல்ரெடி நான் அரிசி ஊற வச்சுருந்தேன். ஊற வச்ச அரிசியை இப்போ இதில் நம்ம சேர்த்துப்போம். அரிசி சேர்த்தாச்சு. பாருங்கள், இப்போ நல்லது கொதித்து வேகட்டும். அரை தம்மில் தான் நம்ம இப்போ போட போகிறோம். வேகட்டும். அரை தம்மில் தான் தம்மில் போட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்ப்போம். பாருங்கள், லைட்டாகவே தண்ணி இருக்குது. பாருங்கள், இப்போ நம்ம தம்மில் போடுற கண்டிஷன் வந்துருச்சு. இப்போ எப்படி தம்மில் போடணும் அதோட இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்தேன். இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இப்போ பாயில் பண்ண எக் எடுத்து அப்படியே இதுக்குள்ளே வச்சுருங்க. எக் எடுத்து வச்சுட்டு இப்போ அப்படியே நம்ம தம்மில் போட வேண்டியது. வெயிட்டுக்கு நல்ல ஒரு வாட்டர் வைங்க. நல்ல ஒரு சட்டியில் பிடிச்சி வாட்டர் வைங்க. வாட்டர் வச்சுட்டு தம்மில் போட்டுருங்க. இப்போ வாங்க, இந்த தம்முக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம எக் பிரியாணி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படின்னு பார்ப்போம். எக் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, நல்லா அப்படி இருக்குது. நல்லா இருக்கா? பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.